ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். வெல்கம் டு யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். மொறுன்னு வெங்காய பக்கோடா எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெங்காய பக்கோடா செய்கிறதுக்காக ஒரு 5 வெங்காயம் இந்த மாதிரி நான் உரிச்சு எடுத்திருக்கேன். இதையே நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பக்கோடாக்கு இந்த மாதிரி தான் வெங்காயம். இந்த வெங்காயத்தை இப்படி நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. கையில் இப்படி நல்லா உதுத்து விட்டால் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிர்ந்து வரும். அடுத்ததாக இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா உதுத்து விட்டுக்கலாம். அப்போது இதில் இருக்க தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகி வெளியில் வரும். இப்படி கலந்துட்டு இருக்கும் போதே வெங்காயத்திலிருந்து தண்ணி விடும். இப்போது தேவையான அளவு மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். அதோட உங்ககிட்ட ஓமம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கையில் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. இந்த ஓமம் சேர்த்தும் போது இதோட ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி திரும்பவும் கையில் நல்லா கலந்து விட்டுறணும். மசாலா வெங்காயம் எல்லாமே கலக்கிற மாதிரி ஈவனாக கலந்து விட்டுருங்க. ஓமம் சேர்த்தும் போது நாம் கடலை மாவு சேர்த்து செய்கிறதுனால வயிற்றுக்கு எந்த விதமான எஃபெக்டும் பண்ணாது. அதனால் கொஞ்சம் ஓமம் இருந்தால் சேர்த்திக்கோங்க, ஆப்ஷனல் தான். இப்போது 3/4 கப் அளவில் கடலை மாவு, 1/2 கப் அளவில் அரிசி மாவு, இதை ரெண்டையும் சேர்த்திட்டு திரும்பவும் மாவு வெங்காயம் மசாலா எல்லாமே நல்லா கலந்துக்கிற மாதிரி கலந்து விட்டுருங்க. தண்ணி சுத்தமாக சேர்த்தவே கூடாது. வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிச்சிட்ருக்க எண்ணெய் எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெய் எதுக்காக நம்ம ஊற்றுறோம் அப்படின்னா, ரொம்ப நேரத்துக்கு பக்கோடா மொறுமொறுப்பாக இருக்கும். அதோட எண்ணெயில் போடும்போது நமக்கு அதிகமாக எண்ணெயும் குடிக்காது. அதுக்காக தான் இந்த எண்ணெய் சேர்த்துறோம். பாருங்கள், நல்லா வெங்காயம் மாவு எல்லாமே கலந்தாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியோடு இருக்கணும். வெங்காயம் பார்த்தா கண்ணுக்கு தெரியணும். அதோட மாவு அங்கங்கே இருக்க மாதிரி இருக்கணும். இது தெரியாமல் சில பேர் வெங்காயம் தெரியுதுன்னு சொல்லிட்டு கடலை மாவை போட்டு போண்டா மாதிரி ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி பக்கோடாக்கு செய்யக்கூடாது. ஒரு பேனில் நல்லா எண்ணெய் சூடாயிருக்கு. சூடான எண்ணெயில் பக்கோடாலாம் எடுத்து கைகளால் இப்படி உதுத்து விடுங்க. அப்படியே போட்டோம் அப்படின்னா அதுவும் போண்டா மாதிரி ஆயிரும். கைகளால் நல்லா உதுத்து விடும்போது நல்லா நம்மளுக்கு பக்கோடா பக்குவத்துக்கு வந்துடும். பாருங்கள், அந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கி இந்த மாதிரி பக்கோடா வெளியே தெரிய ஆரம்பிக்கும். இப்போது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த டைமில் தான் நாம் திருப்பி போடணும். நீங்கள் எண்ணெயில் போட்டோன்னே திருப்பி போட்டிங்க அப்படின்னா மாவு வெங்காயம் எல்லாம் தனித்தனியாக கலந்துரும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள், பக்கோடா சூப்பராக வரும். பாருங்கள், மாவு வெங்காயம் எல்லாமே ஈவனாக சேர்ந்து பக்கோடா பக்குவத்துக்கு சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. நம்ம பேக்கரியில் டீ கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். இந்த கொதிக்கிற எண்ணெய் சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப நேரம் முறுமுறுப்பாகவே இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீ கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீதி உள்ள மாவுகளையும் இதே மாதிரி பக்கோடா செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ 2வது டைம் நான் போடும்போது கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன். திருப்பியும் இதே மாதிரி சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக சலப்பெல்லாம் இருக்குங்க. இப்போது ரெடி ஆயிடுச்சு பக்கோடா. நல்ல மொறுமொறுவான பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக இதே எண்ணெயில் ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி கரண்டியில் பொரிச்சு எடுத்துருங்க. போட்டோன்னே வெளியில் எடுத்துருங்க, இல்லைன்னா கருகிரும். இப்போ நான் ஒரு பிளேட்டில் போடுறேன் பாருங்கள். நல்ல சவுண்டாக இருக்குது. எப்படின்னா நல்ல மொறுமொறுவாக இருக்குது. மொறுமொறுப்பாக இருந்தால் தான் இந்த மாதிரி சவுண்டு வரும். 4 வெங்காயம் இருந்தால் போதும். வீட்டிலேயே ஆரோக்கியமான முறையில் குழந்தைங்களுக்கு நம்ம பக்கோடா செஞ்சு கொடுத்துடலாம். பேக்கரியிலையும் டீ கடையிலையும் போய் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. டீ டைமுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதோட நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுவும் எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.